ஓகே, டாக்ஸிக் படம் பார்த்துட்டீங்களா? அதுல நயன்தாரோட ஆக்டிங் நல்லா இருக்கா இல்ல இதுல நல்லா இருக்கா? டாக்ஸிலாம் ஒரு படமா திரும்ப திரும்ப அதே ஞாபகப்படுத்தாங்க ஐயா. வயிற்று எச்சல நான் பேசுறேன், அதெல்லாம் விட்டுருங்க. அதில் தான் சொல்றேன், அந்த நயன்தாரா என்னால அப்படிங்கிறாங்க நினச்சோம். இதுல ஒரு படி மேல போய் ரொம்ப அழகா கியூட்டா ஒரு மிடில் கிளாஸ்ல ஒரு பொண்ணு இந்த என்ன பண்ணுவாங்க, ஐயோ கக்கூஸ்ல அழுவாங்க பாருங்க, ஐயோ அழுவும் போது ஐயோ நம்மளும் சேர்ந்த கூட சேர்ந்து அழுவலாம் கூட தோணுச்சு எனக்குலாம். அப்புறம் நயன்தாரா ஒரு சூப்பரா நடிச்சிருக்காங்க. அவங்க டாக்ஸிக் அந்த மாதிரி படம் நடிக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு ஃபீல் குட் மூவி நடிச்சிட்டு அவங்கள ஒரு இது பண்ணிட்டு போயிடலாம். என்னோட தம்பி தான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அதனால தான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து அவங்க கூட ரொம்ப நல்லா இருக்கு படம். டாக்ஸிக் பார்த்தா அதுல நயன்தாரோட ஆக்டிங் எப்படி நல்லா இருக்கா இல்ல இதுல நல்லா இருக்கா? இல்ல, நயன்தாரா இஸ் வெரி குட் ஆக்டர். அந்த படத்துலயும் வந்து பெர்ஃபார்மன்ஸ் படி எல்லாருமே நல்லா பண்ணியிருப்பாங்க, அதுலயும் நல்லா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. பட் அது படமே பிரச்சனையா போயிடுச்சு. அதனால வந்து அதை பார்த்து எஃபெக்டே இன்னும் இருக்கு. அவங்களோட ஹேர் ஸ்டைலு, லுக்கு எல்லாமே வந்து அந்த ராஜா ராணி படத்துல இருக்கிற சாம்பு போன மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது. இல்ல அது ஒரு எமோஷனல் கனெக்ஷனோட தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க, நல்லா இருக்கு படம், நீட்டா ஓவராலா சூப்பரா இருக்கு. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் நம்ம தலைமுறைக்கான ஆரோக்கிய பொக்கிஷம். ஃபர்ஸ்ட் ஹாஃபும் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் எமோஷனலாக இருந்துச்சு, நல்லா கனெக்ட் ஆச்சு, நல்லா இருந்துச்சு. மேம்க்கும் கவின் சாருக்கும் நயன் மேம்க்கும் பேர் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது? சாங் நல்லா இருந்துச்சு. டாக்ஸிக் படத்துல நயன்தாரோட ஆக்டிங் நல்லா இருக்கா, எந்த படத்துல நல்லா இருக்கா? நானும் டாக்ஸிக் பார்க்கல, இந்த படத்துக்கு சூப்பராக இருந்துச்சு. சரி, ஓகே. பிரைன் வந்து பாத்தீங்கன்னா எஸ்கே சார் கூட மிஸ்டர் லோக்கல் பண்ணிருந்தாங்க. மிஸ்டர் லோக்கல் எஸ்கே கூட அது நல்லா இருக்கா? இப்ப ஹாய் நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு, இது பேரே சூப்பரா இருக்கு. படத்துல அந்த ஸ்டோரியோட சேர்த்து கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கும் கனெக்ட் ஆகும், நல்லா இருந்துச்சு. இப்ப பாக்கியராஜ் சாரோட ஆக்டிங் எப்படி இருந்தது? ஏன்னா தவறிட்டாரு. நல்லா இருந்துச்சு. சாருக்கும் ராதிகா மேம்க்கும் உள்ளதே நல்லா இருந்துச்சு. சார் கடைசியா ஸ்கிரீன்ல பாக்கும்போது ஆடியன்ஸோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் எமோஷனலா தான் இருந்துச்சு, ஏன்னா சார் இதுக்கு மேல ஸ்கிரீன்ல பாக்குறது முடியாதுல்ல, அதனால ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்க 10க்கு எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க? 8. 2 ஏன் போச்சு? ஏன் போச்சு? ஏதாவது லேக் இருந்துச்சா? இல்ல அப்படி சொல்ல முடியாது, எல்லாமே கலந்து இருந்துச்சு, 8 கொடுக்கலாம். படம் நல்லா இருந்ததுங்க, எல்லாருமே பார்க்கலாம், நல்லா இருக்கு, காமெடியா இருக்கு படம் ஃபுல்லா. படத்துல என்ன பிடிச்சது உங்களுக்கு? படத்துல எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு, காமெடி நல்லா இருந்தது, பட் அவங்களோட காம்போ நல்லா இருந்தது. இப்போ நயன்தாரா மேம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜவான் டாக்ஸிக் இன்னும் ஒரு ஸ்டைலிஷான லுக்லயே வந்துட்டு இருந்தாங்க ரோல். இதுல வந்து ஒரு வில்லேஜ் சைடு கேரக்டர்ல வர்றாங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம், எப்படி பாக்கு? வில்லேஜ் லுக்ல வந்தது அவங்க சொல்லவே வேண்டியதில்லை. நயன் மேம் வந்து எல்லாமே நல்லா இருக்கும், ஆனா ரெண்டு டைப் ஆஃப் வந்ததும் அவங்க நல்லா இருந்தது. கவின் சாரோட ஆக்டிங் எல்லாம் எப்படி இருந்தது? கவின் சாரோட ஆக்டிங் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்தது, ரொம்ப சூப்பரா இருந்தது. சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. படத்துக்கு எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க? 10க்கு 10 of 10. 10 கொடுத்தல. அவ்வளவு நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஃபேமிலியா வந்து பார்க்கலாமா? ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். காமெடி தான், படம் ஃபுல்லாவே காமெடி தான். ஒரு எப்படி சொல்றது, ஒரு மாதிரி இதாகாம நல்ல படம் ஃபுல்லாவே பார்க்கலாம், என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். டாக்ஸி படம் பாத்துட்டீங்களா? இல்ல அது பார்க்கல, அது ரிவ்யூ கேட்டோன்னே அந்த படத்துக்கு போகணும்னு தோணல, அதனால போல. இப்படி எல்லாம் கேள்வி கேட்க கூடாது. பாக்யராஜ் சார் போர்ஷன் சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இல்ல அது ஒரு எமோஷனல் கனெக்ஷனோட தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க, நல்லா இருக்கு படம், நீட்டா ஓவராலா சூப்பரா இருக்கு. அந்த மாதிரியும் சொல்லலாம், நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கான. படம் வந்து சூப்பரா இருந்துச்சுங்க, செம்மையா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கூட்டமெல்லாம் பார்த்துருப்பீங்க, அதனால அந்த அளவுக்கு செம்மையா இருந்தது. ஓகே, பாக்கியராஜ் சார் வந்து கடைசியா வந்து ஸ்கிரீன்ல தெரியுறாரு, அது பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? கடைசி அது படம் வந்து சீரியஸ்லி சொல்றாங்க, ரொம்ப எமோஷனலா இருந்தது. பாக்கியராஜ் சாரோட லாஸ்ட் மூவி நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமா தான் இருந்தது. பட் அவரோட கேரக்டரை சொல்லவே வேணாம், அவர் வந்து அதனால தான் அந்த கேரக்டர்ல போட்டிருக்காங்க, வேற லெவல்ல பின்னிட்டார். படத்துல சாங்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு? சாங்ஸ் ஆல்சோ சூப்பருங்க. சாங்ஸை விட அவங்க டைமிங் வந்து பயங்கரமாக எங்கேஜாக வச்சுருந்தாங்க, ஃபுல்ஃபில்டாக வச்சுருந்தாங்க. அது வந்து எப்படி போச்சுன்னே தெரியல, அந்த மாதிரி வந்து இருந்தது. நயன்தாரா வந்து கடைசியில் இந்த ராஜாராணியில பார்த்த நயன்தாரா மாதிரி இந்த படத்துல தெரியுறாங்களா? புரியல. நான் ராஜாராணியில கொஞ்சம் ஹாப்பியா வந்த நயன்தாரா இருந்திருப்பாங்கல்ல, ஜாலியான கேரக்டர், அந்த மாதிரி கேரக்டர்னு கேட்குறேன். அது அந்த மாதிரி ஒரு ஜாலி கேரக்டர்னு சொல்ல முடியாது, இட்ஸ் கைண்ட் ஆஃப் மிக்ஸ்டு எமோஷனல் கேரக்டர் தான். பட் அவங்க வந்து அந்த சாம்புக்கு போன மாதிரி இருந்தது, அவங்களோட ஹேர் ஸ்டைலு, லுக்கு எல்லாமே வந்து அந்த ராஜா ராணி படத்துல இருக்கிற சாம்புக்கு போன மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது. கவின் நயன்தாரா ஐயோ என்னடா இவ்வளோ அப்படி நினச்சேன், ரொம்ப நல்லா ரசிக்க முடியாதுச்சு. பிஜிஎம்மும் சரி எல்லாமே சரி ரசிக்க முடியாதுச்சு, எதுவுமே வந்து எங்கேயுமே போர் அடிக்கல. இப்போ இருக்கிற யங்ஸ்டருக்கு எந்த மாதிரி விஷயத்தை காட்டினா பிடிக்கும், எந்த மாதிரி விஷயங்கள் காட்டாது, அது மாதிரி விஷயத்த நல்லா பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு சில இடத்துல பாக்யராஜ் சார், பிரபு சார் எல்லாமே நமக்கு சூப்பராக பண்ணியிருந்தாங்க, எல்லாமே நல்லா இருக்கு. ஓகே, டாக்ஸிக் படம் பார்த்துட்டீங்களா? அதுல நயன்தாரோட ஆக்டிங் நல்லா இருக்கா இல்ல இதுல நல்லா இருக்கா? டாக்ஸிலாம் ஒரு படமா திரும்ப திரும்ப அதே ஞாபகப்படுத்தாங்க ஐயா. வயிற்று எச்சல நான் பேசுறேன், அதெல்லாம் விட்டுருங்க. அதில் தான் சொல்றேன், அந்த நயன்தாரா என்னால அப்படிங்கிறாங்க நினச்சோம். இதுல ஒரு படி மேல போய் ரொம்ப அழகா கியூட்டா ஒரு மிடில் கிளாஸ்ல ஒரு பொண்ணு இந்த என்ன பண்ணுவாங்க, ஐயோ கக்கூஸ்ல அழுவாங்க பாருங்க, ஐயோ அழுவும் போது ஐயோ நம்மளும் சேர்ந்த கூட சேர்ந்து அழுவலாம் கூட தோணுச்சு எனக்குலாம். ஒரு இடத்துல ஃபீல் ஆயிடுச்சு ரொம்ப, ஏன்னா வந்து நமக்கு ஒரு சில சீன் நல்லா இருந்தால் மட்டும் தான் நம்ம ரசிக்க முடியும்.
நம்ம உணர்வை வந்து இது பண்ண முடியும். அந்த வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கறதுக்கு. சரி, பாக்கியராஜ் சார் வந்து கடைசி படம் அது அவருக்கு. அது எப்படி ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது எப்படி இப்படி வந்தது உங்களுக்கு? இல்லை ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா பாக்கியராஜ் சார் இந்த மாதிரி படங்கள் வந்து பண்ணுறது கொஞ்சம் கம்மி. ஏன்னா நம்ம சிரிக்க வச்சிருக்க நிறைய இடத்துல பார்க்கும்போது ஏடா அப்பா அப்பா அப்படின்ற மாதிரி அவர் இல்லைன்றதான் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. மற்றபடி ஓகே நல்லா இருந்தது படம் பார்க்கறதுக்கு. ஓகே, இப்போ நயன்தாரா மேம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த வில்லேஜ் சைடு ரோலில் வந்து பண்ணுறாங்க. அது பார்க்க எப்படி இப்படி வந்தது உங்களுக்கு? இல்லை நல்லது. அவங்க வில்லேஜ் சைடுக்கே போயிடலாம். திரும்ப டாக்ஸி போலீஸர் கூப்பிட்டாரு, அவர் கூப்பிட்டாரு அப்படின்னு போனாங்கன்னு வச்சுக்கோங்க, அது நல்லா இருக்கு. இந்த மாதிரி கதையை தேர்ந்தெடுத்து பண்ணா இப்போ யங்ஸ்டருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா யங்ஸ்டர்லாம் இப்படி தான் இருக்காங்க, பருவத்தில் முழுமை அடைஞ்சிருக்க மாட்டாங்க. எந்த லவ் பண்ணுறேன்ட்டு ஒரு படத்தை பார்த்துட்டு போய் அடுத்த படத்தில் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுவான், அந்த பொண்ணு நீ ஓகே இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அழகா ஒரு காதல் கதையோட சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா முடியாது. இப்போ ஓரளவு 10 எவ்வளோ மார்க் ப்ரோ கொடுப்பீங்க? 10க்கு 8 கொடுக்கலாம் சார். ஒரு சின்ன நேரத்தில் லேக் ஃபீல் ஆச்சு, மற்றபடி ஓகே நல்லா இருந்தது. பார்க்கலாம். ஓகே, ஃபேமிலியாக பார்க்கலாம். ஃபேமிலியாக பார்க்கலாம். பிஜிஎம்ஸ் எல்லாரும் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஓகே ப்ரோ. கவின் நயன்தாரா காம்போ ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃப்ரெஷ் காம்போ மாதிரி இருக்கு. கவினுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கம்பேக் மாதிரி இருக்கு. ஆஃப்டர் டாடா இது அவருக்கு ஒரு கம்பேக். ரசகுல்லா பாட்டுல எப்படி வந்து? ரசகுல்லா பாட்டு சூப்பரா இருந்தது. படத்துல கான்செப்டே லவ். நம்ம என்னதான் ஒருத்தங்களை லவ் பண்ணாலும் நம்ம அவங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாதான் நம்ம ஒரு 5 ஸ்டெப் எடுத்து வச்சுக்க முடியும். அது மாதிரிதான் நம்ம. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு ஒன்று கிடைக்கணும்னால என்னன்னால எப்படி இருந்தாலும் நம்மளை தேடி வரும். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணலாம், தப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மைதான். படம் சூப்பரா இருக்கு. அப்புறம் நயன்தாரா ஒரு சூப்பராக நடிச்சிருக்காங்க. அவங்க டாக்ஸிக் அந்த மாதிரி படம் நடிக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு ஃபீல் குட் மூவி நடிச்சுட்டு அவங்கள ஒரு இது பண்ணிட்டு போயிடலாம். என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட்டு இருக்கிற மாதிரி ஒரு சார்மிங் லுக் அப்படி இல்லை. இப்போ அந்த குழந்தை அந்த இதுன்னா அந்த குழந்தை இது பண்ணுறதா என்னன்னு தெரியல. ஃபேஸும் கொஞ்சம் ஏஜ் ஆன மாதிரி அப்படி இப்படி இருக்கு. என்னோட தம்பி தான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனால தான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்தேன். அவங்க கூட ரொம்ப நல்லா இருக்கு படம். பேரிங் ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்டிங்கும் ஆஸ் யூஷுவல் அவங்க 2 பேரோட ஆக்டிங்குமே சூப்பராக இருக்கு. இதுவும் ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, என்ன ஸ்டோரி சொல்ல வராங்க இதுல? இது வந்து மோர் லைக் அ ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவி. இது மூலமாக ஸ்டோரி கன்வே பண்ணுறது அப்படி இல்லை, பட் நிறைய குட் மெசேஜஸ் இருக்குது. ஒரு பையனா அழக்கூடாது அப்படின்றது வந்து கிடையாது. ஸ்டீரியோ டைப்ஸ் பிரேக் பண்ணுற மாதிரியான நிறைய திங்ஸ் செட் பண்ணியிருக்காங்க. லைக் ஒரு பையனும் அவனோட எமோஷன்ஸை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. ஓகே, பாக்கியராஜ் சாரோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருக்கு, சூப்பராக இருந்துச்சு. ஓகே, இந்த மூவில உங்களுக்கு ஒரு சர்ப்ரைசிங் சீன் அப்படினா என்ன சொல்லுவீங்க? சர்ப்ரைசிங் சீன் அப்படி இல்லை, பட் ஓவராலாக மூவியோட ஓவரால் அந்த ஃப்ளோவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்கேயுமே அந்த கனெக்ட் மிஸ் ஆகாமல் நல்லா போச்சு ஸ்டார்டிங்லேருந்து. ஹியூமர்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு? குரேஷி ஹியூமர் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே காமெடி தான். குரேஷி அப்புறம் எல்லாரோட ஹியூமருமே, கவினோடது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது படத்தில். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே சூப்பராக இருக்குது. செகண்ட் ஹாஃப் வந்து எமோஷ்னல் லவ் அண்ட் ஸ்டோரி. மியூசிக் எப்படி பண்ணியிருக்காங்க? சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரசகுல்லா சாங்கும் கண்ணக்குளிய சாங் ரெண்டுமே ரொம்ப நல்லா நல்ல ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்குது. நல்லா கவினோட பேரும் நயன்தாரோட பேர் நல்லா இருக்குது. அவங்க 2 பேரோட இது நல்லா காம்பினேஷன் சீன்ஸ்லாம் நல்லா இருக்குது. காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நல்ல ஃபிலிம். இப்போ சாங்ஸ் எல்லாம் எப்படி ப்ரோ இருந்தது? சூப்பராக இருக்குது ப்ரோ. சூப்பராக இருந்ததா? படத்துக்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க? 10க்கு 9 கொடுக்கலாம் ப்ரோ. 10க்கு 10. நீ எவ்வளோ கொடுப்பீங்க? 9.5. 9.5. 9.5வா? ஓ, அப்போ 0.5 ஏன் ப்ரோ போச்சு? சும்மா எதுக்கு ப்ரோ ஃபுல் கொடுக்கறதான்? ஓகே ப்ரோ, நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. சரி, நேற்று ரிலீஸ் ஆன டாக்ஸிக் பார்த்தீங்களா? பார்த்தோம் ப்ரோ. இப்போ அதில் நயன்தாரா ஆக்டிங், இதில் ஆக்டிங் எது ப்ரோ? அதெல்லாம் ஆக்டிங்கே கிடையாது ப்ரோ, கம்முனு இருக்கு ப்ரோ. அதை பற்றி ஏன் ப்ரோ பேசிகிட்டு இருக்கீங்க? ஓகே ப்ரோ, இது சூப்பர் படம் ப்ரோ. இதை பற்றி கேளுங்க போங்க. சரி, ஓகே ப்ரோ. இப்போ நயன்தாரா வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கே கூட மிஸ்டர் லோக்கல் பண்ணியிருந்தாங்க. ஆமாம். இப்போ கவின் கூட வந்து அதான் ப்ரோ, இவங்களோட இது தனியாக தெரியுது ப்ரோ. நல்லா இருக்கு. அவங்க காம்பினேஷன் எல்லா சீனுமே நல்லா இருக்கு. நல்ல பேர் இருக்கு. இன்னும் நிறைய படம் பண்ணலாம் இவங்க பேர் சேர்ந்து. ஹாய் படம் வந்து இந்த டாக்ஸிக் மாதிரி படம்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இந்த ஹாய் படம் பார்க்கும்போது கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்காக இருக்கு. இந்த மாதிரி படம் தான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் வரும். பட் இதே இந்த மாதிரி படம் திடீர்னு இப்படி பார்க்கும்போது அடடா சூப்பர் படமாச்சே அப்படின்னு தோணுது. பட் இதுதான் பெஸ்ட் சூப்பர் ஃபீல் குட் படம் அப்படின்னு கிடையாது. நல்லா இருக்கு படம். நம்மள வந்து எங்கேஜ் பண்ணதா ஒரு படம் அப்படிங்கிறது தான் முக்கியம். பார்த்துட்டீங்களா? டாக்ஸிக் பார்த்தா அதுல நயன்தாரோட ஆக்டிங் எப்படி நல்லா இருக்கா இல்ல இதுல நல்லா இருக்கா? இல்ல, நயன்தாரா இஸ் வெரி குட் ஆக்டர். அந்த படத்துலயும் வந்து பெர்ஃபார்மன்ஸ் படி எல்லாருமே நல்லா பண்ணிருப்பாங்க. அதுலயும் நல்லா ஆக்ட் பண்ணிருப்பாங்க. பட் அது படமே பிரச்சனையா போயிடுச்சு. அதனால வந்து அதை பார்த்த எஃபெக்டே இன்னும் இருக்கு. இது எப்படி இருக்க போதோ. இந்த ட்ரைலர் எல்லாம் பார்க்கும்போது என்னப்பா இது ஹாய்னு பேர் வச்சிருக்காங்க, ட்ரைலரும் ஒன்றும் பிரம்மாண்டமாலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம தான் இந்த படத்துக்கு வரும்போது பரவாயில்லையே படம் வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஒரு ஃபீல் வருது. படத்துல நிறைய இடத்துல காமெடி இருக்கு. காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் வந்து அந்த எமோஷனுக்காகவே விட்டு வச்சுட்டாங்க. அதுவும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பாக்கியராஜ் சார் அவரோட ஆக்டிங் இதுதான் கடைசி படம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல போல்டான கேரிங்கான ஃபாதரா வந்திருக்காரு. அதே மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு கலைஞன் வந்து சினிமா இண்டஸ்ட்ரி மிஸ் பண்ணுதே அப்படின்னு நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு. பிரபு சார், ராதிகா மேம் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் வந்து சூப்பரா பண்ணிருக்காங்க. ஜென் மார்ட்டினோட மியூசிக் ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த படத்துக்கு இன்னொரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம்
நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.